யார் இருக்கான்னு தெரியலையே மர்மலா. யாராவது பெரிய தலைவர் இருப்போம்னு நினைக்கேன். அதனாலதான் வண்டி ஜாம். பொறுங்கத்தே பாப்போம். எப்படியும் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள்லாம் வருவாவோ, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாவோ. டப்புன்னு வண்டிக்குள்ள இருந்து சர்ட்டுன்னு மேல வருவாவோ பாருங்க. உடனே நம்ம எல்லாரும் ஓடி போய் செல்ஃபி எடுக்கணும். சரியாத்தே? சரி மர்மலா சரி. நீ ஒரே ஓட்டமா ஓடும்போது என்னையும் கூட்டிட்டு போ மர்மலா. சரியா? ஏத்தே நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை இடுப்புலனாலும் தூக்கிட்டு போயிருவேன். அப்படி போட மர்மலா. என் மர்மனா மர்மோதான். என்னி ஒருவேளை நயன்தாரா வருவான்னு நினைச்சேன். அப்படியே தான் இருக்கும். நேத்து டிவில அறிவிச்சா நம்ம ஊருக்கு தான் நயன்தாரா வரான்னு பிரச்சாரத்துக்கு. நான் அப்படியா? ஏ கடவுளே, நயன்தாராவா? அப்ப பக்கத்துல போய் பார்க்கணுமே. எப்படியாவது போன எடுத்து போட்டோ பிடிச்சிரணும். பக்கத்துல வாங்க எங்க பக்கத்துல வாங்க. மர்மோளே, நயன்தாராவை பார்க்க போறங்கற இதுல எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, வாயும் தந்தி அடிக்கி. சீக்கிரம் மர்மோளே, இந்த கண்ணாடி இருக்குல, கண்ணாடி ஆளு கூட கண்ணாடி எடுத்து போட்டுடுவோமா? அப்பதான் ஜம்முன் இருக்கும். அவளை பார்க்கும்போது அவளோ நம்மள மதிப்பா வாங்க அப்படின்னு கூப்பிடுவா. அவ்வளவுதானே, போட்டுருவோம் கண்ணாடியா. போடுங்கத்தை எடுத்து. நம்மளும் என்ன குறைஞ்சாளா? போடுங்க. எப்பா மாமியார் மர்மோளே என்ன ஆச்சுனே? கண்ணாடி போடுதலிமா? சரி நாமளும் போடுவோம். சிம்மு கண்ணு தெரியுதா? எப்படி ஒரு மாதிரி குவாலி முட்டை மாதிரி போட்டுருக்க கண்ணாடியா? அடப்படி, கண்ணு தெரிஞ்சானா தெரியட்டானா? நம்ம பந்தாவா இருக்கணும். அதுதானே முக்கியம். மொவ நயன்தாராவே தூக்கி தின்றுவா போல இருக்க. அப்படி அளவோட இருக்கல. அட நம்ம 4 முடி. அப்போ நயன்தாரா வரான்னு எல்லா இடமும் போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு. அப்போ 4 முடி என்னாச்சு? நயன்தாரான்னு பேர சொல்லி நீங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கீங்களோ? ஹலோ ஹலோ ஹல்லல்லோ. கால பெருமக்களே. பைத்தியக்காரி, மொத வார்த்தையே தப்பு. வாக்காள பெருமக்களே. எஸ் எஸ், வாக்காள பெருமக்களே. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நயன்தாரா இன்னைக்கு காருக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அட பாவி மக்கா, அப்ப நேசந்தா நயன்தாரா காருக்குள்ள தான் உட்கார்ந்திருக்கா. என்ன மர்மலா பாத்துட்டு இருக்க? நயன்தாராவுக்கு நான் தீவிர ரசிகை. ஒரு நயன்தாராவுக்கு ஒரு கோசத்தை போடு, உள்ளத உட்கார்ந்திருக்கா. அப்பதான் நம்மள நல்லவன் நினைப்பா. ஆமா, நயன்தாரா தான நாளைக்கு உங்களுக்கு சோறு வாங்கி தர போறா. உங்களை நல்லவன் நினைச்சு என்ன பிரயோஜனம்? கோசத்தை போடு மர்மலா. ஓஹோன்னு போடுவோம். நயன்தாராவுக்கு ஜெய் ஓஹோ. பைத்தியக்கார மாமியாரா கிறுக்கு பிடிச்சிட்டு போல இருக்க. நயன்தாரா கிறுக்கு. நாபத்த மாவள எதுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? நயன்தாராவுக்கு ஜெய் போடு. நயன்தாராவுக்கு அமைதி அமைதி. இப்போ நயன்தாரா அவர்கள் மேலே வருவார்கள். அட பாவி, ஏடி வசந்தி, அங்கங்க தேடிட்டு இருக்கே. எங்கடி போயிட்டு வர? பிரச்சாரத்துக்கு போறியா? ஹலோ மிஸ்டர், நான் இன்னையில இருந்து நயன்தாராவுக்கு பிஏ. பாத்து எடுத்து பேசுங்க. உங்க வைஃப் இல்ல. என்னது வைஃப் இல்லையா? எலெக்ஷன் முடியற வரைக்கும் நயன்தாராவுக்கு நான் தான் பிஏ. அது வரைக்கும் அமைதியா இருங்க. வீட்ல சோறு வாங்கி எடுத்து பிள்ளைகளை பாத்துக்கோங்க. தில்ல இருந்தா கீழே இறங்கி வாட்டி. உனக்கு இருக்கட்டி ஆப்பு. எல்லாரும் கையை கீழே பட்டுங்க. நயன்தாரா வர போறாங்க. நயன்தாரா மேம் வர போறாங்க. எல்லாரும் கத்தாம அமைதியா நின்னு பாருங்க. எல்லாம் தூர போங்க தூர போங்க. நயன்தாரா கூட போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு தாறுமாறு தக்காளி சோறு அடிச்சு நொறுக்கிரணும். 1 2 3. எஸ்கேப் ஆயிட்டானா? தம்பி, அந்த கொட்டை கொஞ்சம் தாப்போ, நான் கொஞ்சம் அடிக்கேன். ஏகோ பாத்து அடிங்க. என்ன அடிக்க அடியில பிஞ்சிராம. அதெல்லாம் எனக்கு தெரியும். கொண்டா. சிந்து, வா மாமியார நாத்தையும் பத்தா. காலுக்கு ஒரு கொட்டை போட்டு அடிச்சிட்டு நடக்குதே. பாத்துலக்கா என்ன பாடுபடுத்தாலும் அம்மையை மௌலி சமாளிக்கிறது பெரிய சுவாலியெல்லாம் போச்சு எனக்கு. எங்க மாமியார் நயன்தாரா ரசிக பத்தியா, அதனால உசுறு போற மாதிரி கிடந்து அடிக்க பாருங்க. அடிச்சு போட்டு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுக்கு நயன்தாரா வருவாளா? நான் தான் தூக்கிட்டு போடும். கொஞ்சமாவது புத்தி இருக்கான்னு பாருங்க. உன் மாமியாரையும் நாத்தையும் போய் இழுத்து வாட்டி எல்லாரும் பார்த்து சிரிக்காவ கிடந்து. என்னத்த சொல்ல, இப்ப வாரங்க. சின்ன பொண்ணு போற கோவத்தை பார்த்தா நாத்துவ செவுட்ல 2 இழுத்துறப்படாதே. அர்வாளா, சீக்கிரம் ஓடியா ஓடியா. எக்ஸ்கியூஸ் மீ, பச்சை சட்டை அண்ணே, கொஞ்சம் தள்ளி போய் ஆடுறீங்களா? என்னது இதெல்லாம்? ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறியா? இப்படி கிடந்து கொட்டை அடிச்சு நடக்கிய? உங்க வயசுக்கு இதெல்லாம் சரிப்படுமா? என்ன மர்மலா வயசு? இதுக்கெல்லாம் வயசுலாம் பார்க்க கூடாது. மர்மலா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எப்பண்டா வாட்டு வரும்னு ஆசையா காத்திருப்பேன். எனக்கு தெரியுமா? இதுக்கு சொல்லி தொலைங்க. ஏன் மர்மலா கோவப்படுத? கோவப்படாம கேளு. சொல்லுங்க, நேரம் ஆகுதுல. வாட்டுக்கு தேதி சொன்ன உடனே எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போவாங்களா? அவங்க பின்னால நாங்க சின்ன பிள்ளைல வாடுவோம் மாட்டோம். ஜாலியா இருக்கும் பாத்துக்கா. அதெல்லாம் கிடைக்குமா இனிமே? கோவப்படாத மர்மலா, சிரிச்சிட்டு கேளா. அப்பதானே எனக்கும் சொல்லதுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கும். சொல்லுங்க தே, கேக்க வேற என்ன செய்ய? நயன்தாரா வெளியே வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கேன். அது வரைக்கும் உங்க கதையை சொல்லி தீருங்க. மரலாம் அந்த காலத்துல கொட்டுலாம் பெரிய பெரிய பிள்ளைகளுக்கு கையில தான் கொடுப்பாங்க. எங்க கையில எல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. எங்க கையில என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு சின்ன தகர டின்னு தகர டப்பாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நாங்க தூக்கிட்டு போவோம். கையில கிடக்க குச்சி கிடக்கும்ல கீழே, அதை எடுத்து டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு ஆடுவோம். பாக்கணும் எப்படி இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்கும். அப்படியே தே. ஆமா மர்மல, அதெல்லாம் கோடி கொடுத்தா கூட கிடைக்காது. இப்பம்லாம் என்ன தேர்தல்? அப்பம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாங்க. இப்பம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவத்துல முறைச்சிட்டுல நிக்கவோ. ஒண்ணு தெரியுமா மர்மல, எங்க அம்மைக்கு தெரியாம மொத நாள் அப்பதான் நான் பிரச்சாரத்துக்கு பின்னால போறேன். நான் வரலன்னு சொன்னேன். என் கூட கொஞ்சம் தோஸ்து உண்டுல பிள்ளைவா, அதுக்கெல்லாம் ஏட்டி வாட்டி மக்கா செல்லதாயி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன ஆசை கட்டுச்சுவா. கடைசியில நம்மளுக்கு ஆரஞ்சு முட்டை கிடைக்கும், டீ வாங்கி திங்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுவா. நானும் ஆரஞ்சு முட்டைக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த அப்படி பின்னால போயிட்டு பாத்துக்கோ. ஐயா, அந்த
அந்தால ஹோட்டல்ல கேட்டு முடிச்சிட்டு அந்தால வீட்டுக்கு வாரேன். அப்பதான் எங்க அம்மா நினைவு வந்துச்சு. எம்மா வாசல் பக்கத்துல பெரிய கட்டை கம்பு தூக்கிட்டு நிக்கா பாக்கணும். பார்த்த உடனே தலைதெறிச்சு ஓடிட்டேன். எம்மா அவ்வளவுதான் அடி நொறுக்கி இருப்பாவுல. மர்மோல நான் செல்ல தையில சிக்குவானா சிட்டா பறந்துட்டேன். நம்ம சோப்பு சட்டை அண்ணே நாத்து குரூப்ஸ்ல இருந்து இங்க வந்துட்டாரா? சரி ஆடட்டும் நல்லதான் ஆடுதாரு. கடைசியில என்னாச்சு? என்னாவோ பக்கத்து வீட்டு பரோசல் செவரை எட்டி குதிச்சு அடுத்த தெருக்கு ஓடிட்டோம்ல. ஐயே ஆமா மர்மல அந்த காலத்துல குட்டி குட்டி செவராட்டி எல்லாம் மண் செவர தானே கட்டி வச்சிருப்பாவோ. எட்டி சாடி குதிச்சிருவோம்ல அதனே எங்க விளாட்டே. கேக்குறதுக்கே நல்ல ஜாலியா இருக்கு பாத்தீங்களா தே? அந்த காலம் தான். ஆமா மர்மல இந்த காலம்லாம் ஒண்ணுக்கு ஆகாது. அந்த காலம் தான் பொற்காலம் மாதிரி. கடைசியில சிக்கனால சிக்கலையா? நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? பக்கத்து வீட்டுல என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா பாமான்னு அவ வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஒளிஞ்சுக்கிட்டேலா? எங்க அம்மா வீடு விடா தேடி இருக்கா. ஏகப்பட்ட தோஸ்து உண்டுல பிள்ளைவா எல்லார் வீட்லயும் தேடி இருக்கா. எல்லா பிள்ளைகளும் சொல்லிட்டு செல்ல தாயே ஆள காணல காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டுவா. ஏ கடவுளே தம்பி கொஞ்சம் தூர தள்ளி போய் ஆடுப்போம். பேசிட்டு இருக்கோம்ல மூஞ்சி மறைக்கல. எதுல விட்ட மர்மோல? பாமான்னு ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல போய் நீங்க ஒளிச்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களா அதுல விட்டியா? அங்க போய் ஒளிச்சுக்கிட்டனா கடைசில எங்க அம்மா அங்கேயே தேடி வந்துட்டா. ஆனா பாமா காட்டி கொடுக்கலையே. எத்த இங்க வரவே இல்ல செல்ல தாயி ஆள் அட்ரஸ் இல்லன்னு சொல்லிட்டா. பொறவு என்ன அவ வீட்டுல ராத்திரி நல்ல பழங்கஞ்சி வச்சிருந்தாவோ. வயிறு வேற பசிச்சுல அதுல பாமாவும் நானும் பழங்கஞ்சில கொஞ்சம் பச்சை மிளகாய் பிச்சு போட்டு கொஞ்சம் உள்ளியும் பிச்சு போட்டு கொஞ்சம் மோரை ஊத்தி குடிச்சோம்ல. நல்ல கண்ணு உறக்கம் வந்துட்டு அங்கே படுத்து தூங்கிட்டேன். அங்கே பிளாட் ஆயிட்டீங்களா? ஆமா மர்மல சின்ன பிள்ளை பத்தியா நான் எப்பவும் பாமா வீட்டுல அவங்க விளையாடுவோம் பத்தியா அந்த நேரத்துல அங்கே படுத்து தூங்கிட்டேன். அவங்க அம்மையும் என்ன செய்யன்னு தெரியல. சரி சின்ன பிள்ளை என்ன சொல்ல அவங்க அம்மாட்ட கூட்டு போனா இப்ப அடிச்சு போடுவாள அப்படின்னு பயந்துகிட்டு சரி மக்கள் படுக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டா. பொறவு விடிஞ்ச உடனே பாக்கேன் இங்க பாமா வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன். பொறவு அழுதுகிட்டே இருந்தேன். அதுல பாமாக்கு அம்மா தான் சொன்னா அழாத மக்கா நான் கொண்டு விடுதேன் உங்க அம்மா கிட்ட சொல்லி கொண்டு விடுதேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் தீர்ந்து வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போறேன்னு என்னாச்சு? எங்க அம்மா அந்த நேரத்துல ஒண்ணு சொல்லல. பாமாக்கு அம்மா வேற இருந்தாளா இட்லி தோசை சாப்பிட்டியா மக்கா அப்படின்னு கேட்டா. நான் ஒண்ணு வேண்டாமா காப்பி மட்டும் தா முதல்ல அப்படின்னு. காப்பி குடிச்சாளா? காப்பியை குடிச்சுதான் முடிச்சேன். பாமா அம்மையும் வீட்டுக்கு போனா. அதுக்கப்புறம் உளுந்தே வாரிய பூசா வாரியலால் அடி நொறுக்கி தள்ளிட்டா. மர்மல சிரிக்காத மர்மல அன்னைக்கு நினைச்சேன்னு வச்சுக்க கெதி கலங்குது. அப்படியே வாரில வச்சு அடிச்சனால வர விழுந்துட்டு அம்மா ஐயா அதை மறக்க முடியுமா? எந்த வாட்டு வந்தாலும் அந்த நினைப்பு தான் எனக்கு இப்பவும் வரும். அதுக்கு பிறகுல இருந்து என்னைக்கு இந்த பிரச்சாரத்துக்குலாம் போக பத்திய பிள்ளைலாம் போகும்போதுல எங்க அம்மையிட்ட சொல்லிட்டு தான் போவேன். சொல்லாம போவே மாட்டேனே. அனுபவம் பேசுறது பத்தியலத்தே நல்ல ஜாலியா தான் இருக்கு கேக்குறதுக்கு. அப்ப எலெக்ஷன் வந்து ஏகப்பட்ட கதைகள் ஜாலியான கதைகள்லாம் இருக்கு போல இருக்க. ஆமா மர்மல எனக்கு இப்படி ஒரு கதை ஒவ்வொருத்தி கேட்டா ஒவ்வொரு கதை சொல்லி சிரிப்பாவோ. எக்ஸ்கியூஸ் மீ தே நீங்க சொல்லும்போது இந்த கொட்டை கொஞ்சம் எனக்கும் அடிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்குதே. கொஞ்சம் தருவீங்களா? தார மர்மல அடிச்சு பாரு. வசந்தி நயன்தாராக்கா வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுமா? ஆமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சரி நாங்களும் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வரோம். அவங்கள ஆடத பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. எடி சிம்மு வாரியா? வாரேக்கா எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஒத்தையில போறேன்னு வெச்சிக்கியா எங்க வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துருவாரு. இப்போ நீலாம் வரதா இருந்தா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. வா பாவோ. இடி வசந்தி எப்பவும் வீட்டுக்கு வந்து சேருவ? நான் எப்ப வருவேன் எனக்கே தெரியாது. ஆனா கண்டிப்பா வருவேன். எலெக்ஷன் முடிஞ்சு கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சேருவேன். யாமட்டி உனக்கு பேசவுமா மறந்து போச்சு? எஸ் இப்போதைக்கு நாங்க உங்க பொண்டாட்டி இல்ல. என் தரவட பிஏ பார்த்து பேசுங்க. இல்ல என் தலையெழுத்து வேற என்னத்த சொல்லணும்? எல்லாத்தையும் சகிச்சு தானே ஆக வேண்டி இருக்கு. நேரம் வர ஆயிட்டு என் பாவி மக்கள் நயன்தாரா வெளியே வரக்கூடிய நேரத்துல இவ்வளவு போய் அங்க போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்காளோ. ஒரு ஆள் இல்லையங்க கைக்குல கூவிர வேண்டியதான். ஹலோ 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 வக்கால பெருமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அடுத்த வார்த்தை வரமாட்டேங்க. சை வீட்டுல வாய கிளிய பேசுவா. இப்ப என்னவென்றால் கிடக்கா. என்னவென்றால் நம்ம நயன்தாரா மேட்டம் ரெஸ்ட் எடுத்து முடிந்தாகி விட்டது. சீக்கிரமாக வெளியே வர போறாங்க. உங்க எல்லாருக்கும் காட்சி தர போறாங்க. சீக்கிரமாக ஓட்டி வாருங்கள். மர்மோல அடிக்கத நிறுத்து. நயன்தாரா வெளியே வர போறாளா? எல்லாரும் ஓடுவோம் வாங்க. மர்மோல கையை நீட்டி வச்சுக்கோ. நயன்தாரா வெளியே வந்தனே டக்குனு கையை கொடுத்துறணும்னு. என் மாமியா கிளவி நயன்தாரா பைத்தியமாவே ஆயிட்ட போல இருக்க. பொறவு மர்மோல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம கையை கழுவ கூடாதுன்னு 2 நாளாட்டு. இது என்னதை சொல்லியா? நயன்தாராக்கு கை கொடுத்த பிறகு நம்ம கையை கழுவ கூடாதா? எடி சின்ன உங்க மாமியாரி சொல்லி சரிதாம்டி. 2 நாள் என்ன 2 மாசத்துக்கு கையை கழுவ கூடாது. ஏன் தெரியுமா? நயன்தாரா கையில இருக்க வாசம் நமக்கு வந்துரும்ல. கையை கழுவுனா அப்புறம் வாசம் போயிரும்ல. கிறுக்கு கோஷ்டிகளா? வசந்தி சீக்கிரம் வர சொல்லு நம்ம தலைவியா. நல்லா கேட்டுக்கோங்க. மேட்ரம் வெளியே வந்தா யாரும் கை குடுக்க கூடாது. அவங்க பக்கத்துல யாரும் வர கூடாது. 4 மணிக்கு வர ரொம்ப திமிரு அதிகமாயிட்டே தான் போகுது. நயன்தாரா பக்கத்துல நிக்கல சொல்லணும். எனக்கு மட்டும் முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது யார பிடிச்சாது நான் போய் நின்று பண்ண பக்கத்துல பியவா. தெரியாம போச்சா இவன் மட்டும் எப்படி போய் சேர்ந்தான்னு தெரியலையா. நம்ம நல்ல கையை நீட்டி நிப்போம். யாரு கேப்பா? ஆட்டம் ரெடி தானே? ஆட்டம் ரெடி ஆயிட்டாங்க. வர போறாங்க நம்ம தங்க தலைவி. 1 2 3 எல்லாரும்
பஞ்சு கிளவி இல்ல நயன்தாராவா? அதான் நாங்க உங்களை தினம் தானே பாத்துட்டு இருக்கோமே, உங்க முடிய பார்த்தாலே தெரியுதா எப்பச்சை. இவ்வளவு நேரம் ஆசையோட நயன்தாரா வர கையை குடுக்கணும்னு கையை நீட்டிக்கிட்டே நின்னேன். பழிச்சாலும் பரவாயில்லன்னு இப்போ இந்த கையை கொண்டு அடுப்புல தான் வைக்கணும். ஏதே என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி வண்டி மேல ஏறி நிக்கியா? கீழே இறங்குங்க முதல்ல. நல்ல கோமாளி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வண்டியும் பிடிச்சிக்கிட்டு வண்டி மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் நயன்தாரன் இடந்து கிளவி கிறுக்கத முடிச்சு போச்சா? கீழே இறங்குங்க தே, உங்க மூவன் கூப்பிடுதாரு. நான் நயன்தாரா, உங்க ஆன்ட்டி இல்ல, நான் நயன்தாரா. எலெக்ஷன் முடியற வரைக்கும் நான் தான் நயன்தாரா. அட பைத்தி கிளவி, இவங்க பேர் பஞ்சவர்ணம் இல்லை, இனிமேல் நயன்தாரா தான். எலெக்ஷன் முடியற வரைக்கும் நான் தான் நயன்தாரா. ஏ பஞ்சகிளி, உன்னால வாரியில் பி அடிக்கணும். என்கிட்ட வந்து நல்ல பிள்ளையா பேசிட்டு இருந்த, திடீர்னு காணாம போயிட்டு எங்கேயோ போறேன்னு நினைச்சேன். எங்கேயோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க, இங்கதானா? சொல்லு, தவறாக பேசாதே. நான் எலெக்ஷன் மனு தாக்கல் செய்யறதுக்கு வந்தேன். அது ஒன்னதான் குறை உனக்கு கிளவி. நானும் எங்க தங்க தலைவி நயன்தாரா வாரன்னு நினைச்சல அங்க இங்க சாடி எடுத்து திங்காம வைக்காம கொள்ளாம பசியும் பட்னி மாட்டி இவ்வளவு நேரம் கிடக்கன. கொட்டை வர போட்டு அடி அடிச்சு என் கையும் காலும் சீவனத்து பச்சம்மா. உங்களுக்கு இதெல்லாம் தேவையாத்தே? எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்க வையுங்கள். அடியே பஞ்சகிழவி, ஓட்டப்பட்டு உன்னை ஜெயிக்க வைக்கணும். மர்மல அந்த கல்ல கடு. பஞ்சகிழவி இங்க நின்னோன்னு வச்சுக்கலாம், இனி நமக்கு டேஞ்சர் தான். கல்ல எடுத்து மண்டையை உடைச்சு விடுவோம். நீ வண்டிக்குள்ள போயிரு, நானும் வண்டிக்குள்ள போயிருதே. வண்டி எடுத்து ஓடிடுவோம். அம்மட்டி அதுதான் சரி, உள்ள போடிட்டு வண்டிக்குள்ள. சும்மா கிடக்கத்தை வேணே எடுத்துட்டு வந்துடாதியா கடவுளே. என்னத்தை இதெல்லாம்? வேற ஒண்ணு இல்ல மர்மல, தலையில துண்ட போட்டாச்சு, வேற என்ன செய்ய? சொந்தங்களே பாத்தீங்களா, என் மாமியாருக்கு தலையில துண்ட போட்டாச்சு. அதுக்கு மனசுல என்னவோ ஒண்ணு இருக்கு. சொந்தங்களே, என் மனசுல என்ன இருக்கு அத அடுத்த வீடியோல பாப்போம். நாங்களும் நயன்தாரா தான் வாரா போலுக்கு அடிச்சு வரண்டு வந்து நிக்கும். கடைசில பார்த்தா வந்தது பத்தில நம்ம பஞ்சு கிழவி எல்லாரும் ஆடி அசந்து போனோம். கடைசில எங்க அம்மைய பத்தில நடுத்தேர்ல உட்கார்ந்துட்ட தலையில துண்ட போட்டுட்டு. சொந்தங்களே, என் மாமியார் சும்மா அலப்பற பண்ணும். இதுல கேட்க வேணும், எலெக்ஷன் வேற. இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ தெரியல. ஏற்கனவே தேர்தல் எல்லா இடமும் சூடு பிடிச்சுதான் நிக்கி. இப்போ நம்ம இதுலயும் சூடு பிடிக்க போகுது. சொந்தங்களே, அடுத்த ஸ்டெப் பாருங்க, பாட்டு ஜோரா இருக்கும். என்னென்ன நடக்க போகுதுன்னு கலக்கலா இருக்கும் காமெடி. சொந்தங்களே, மறக்காம வீடியோவை பார்த்துட்டு லைக் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.